ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமமான பலன்கள், ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1-6 குடையவன், துலாம் ராசிக்கு 1-8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான துலாம் ராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் 50. ஏன்னா உங்கள் ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி.
இந்த துலாம் ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்க மாட்டீங்க. தயவுசெய்து வச்சுக்கோங்க. எப்போவுமே எது நமக்கு சரி வருமோ அதை செய்யணும். ஆனால் நீங்கள் நீதிமான், நீதியே பேசுகிறவங்க, நீதி நேர்மை, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த மாதிரி நேர்மை நியாயம் பேசக்கூடியவர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே தானே உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல அதிக அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு தனவரவினை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்தார். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைச்சது. குடும்பத்தினரை அழைத்து கொண்டு இன்பச் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வந்தீர்கள். எல்லாமே சந்தோஷமாக நடந்தது. இந்த 2ஆம் இடத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். முயற்சிகள் பலிதமாகும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அனந்தம்பிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகிடும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு திருநாளாக இருக்கும். அற்புதமாக அதேமாரி எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், உத்வேகம் கிடைக்கும், விவேகம் கிடைக்கும், வீரியம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தன்னம்பிக்கை கூடும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுமாதிரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக யோசிங்க. ஒரு வேலை எடுத்தீங்கன்னா இந்த வேலையை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுங்க. சில நேரங்களில் கடுமையான ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம். மனசை கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. குழப்பம் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அப்போ தான் எப்போவுமே குழப்பம், அதுக்கப்புறம் தான் தெளிவு. ஆக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும். சில பேருக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரண துலாம் ராசி என்பர்கள் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுங்க. அதனால் தைரியமாக இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நியாயம்னா இப்படி தாண்டா நான் பேசுவேன், நீ என்னடா என்ன கேள்வி கேட்குறதுக்கு, நீ யோசிச்சுப்பாரு, நான் பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிம்பிங்க. அப்போ உங்களோட முயற்சிகளை சாதகமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சாதாரண இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வீண்பழி அவமானங்கள் எல்லாமே சந்திச்சுட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, பார்த்துட்டு தான் வெளியில் வருவீங்க. ஒரு கை பார்த்துருவோங்கிற மாதிரி பார்த்துட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சி ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த கர்மாவை அனுபவிக்கிறோம்ப்பா, கடவுள் இருக்கார் பார்த்துப்பாரு. இந்த காலகட்டம் எனக்கு ஒரு சோதனையான காலகட்டம் போல இருக்குது அப்படின்னு அதையும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க. எப்போ துலாம் ராசி என்பவர்கள் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், அதே சமயம் விசாக நட்சத்திரம் குரு பகவான், சுவாதி ராகு, சித்திரை செவ்வாய். யோசிச்சு பாருங்க, பாசிட்டிவாக நினைங்க. எல்லாமே நமக்கு நல்லது தான். ஒரு பிரச்சனை வந்தால் கூட பாசிட்டிவாக நினைங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் பாசிட்டிவாக நினைங்க. இந்த பிரச்சனையை எதுக்காக நமக்கு கொடுத்தான் கடவுள்? இதன் மூலமாக நமக்கு ஒரு பாடம். உண்ட வீட்டுக்கே சிலர் ரெண்டகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ என்னென்னா ஒரு பாடம் நமக்கு. ரைட், இந்த பாடத்துலேருந்து வெளியில் வா. ஒரு பாடம் கற்றுக்கிட்டே அதுலேருந்து வெளியில் வா. வெளியில் வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போடு, அடி போயிட்டு அந்த மாதிரி வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் உங்களது லாபாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர சாரத்தில் வரும்போது உங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கள்ல, அந்த முயற்சிகளை செஞ்சீங்கள்ல, அதற்கு ஒரு வருமானம் வர வேண்டாம், இப்போ வரும். ஆமே உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும் லாபகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த சகாயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உட்கார்ந்தா கூட குருவின் 7ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். அதனால் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். சுக்கிர பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். பார்கவம்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானே நான் உன்னை வழிபடுகிறேன் அப்படிங்கிற ஸ்லோகம் இது சொன்னாலே ரொம்ப வெற்றி. சப்போஸ் இது சொல்ல வரல அப்படின்னா சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதேமாரி இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போவுமே மகாலட்சுமி தாயாரை ஒரு வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நல்லது. நினச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் செல்வம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனால உங்கள் ராசிநாதனம் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் 7ஆம் பார்வையை பெற்ற அதி அற்புதமான உன்னதமான பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.